வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஆதரவு என தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அறிவிப்பு. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கோவை மாவட்ட பொதுக்குழு கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. அதில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து தீர்மானங்கள் ஷேக் தாவூத் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஷேக் தாவூத் கூறியதாவது: வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூட்டணி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்கள் மீது இஸ்லாமியர்களின் மசூதி மீது தாக்குதல் நடத்தப்படுவதையும் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய புலனாய்வு அமைப்பின் மூலம் மத்திய அரசு இஸ்லாமியர்களை வஞ்சித்து வருவதாகவும் அதனை உடனடியாக மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். 3 ஆண்டுகளில் நிர்வாகத்தின் குறைக்கும் சிறுபான்மை மக்களிடையே பாகுபாடு என்ற திமுக அரசின் பொய் பிரச்சாரத்தையும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு பரப்புரை செய்வோம் என்று கூறினார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் 2 தொகுதிகள் கேட்க உள்ளதாக ஷேக் தாவூத் கூறினார். இது ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் காரணமாக அந்த குறுகிய காலகட்டத்தில் கூட மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதை போல 5 தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த முழு வேலைகளையும் செய்த நமது தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சாவுல் ஹமீத் அவர்கள், கோவை சாவுல் ஹமீத் அவர்கள் தான் இதற்கு முத்தாய்ப்பாக முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கான முழு பொறுப்பை வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். என்ன பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்பில் திறமையாக செயல்படுவார் என்பதை எதிர்பார்த்து அந்த பொறுப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே சென்னையிலே நடந்து சூழ இருக்கின்ற செயற்குழுவில் அவருக்கு உண்டான தலைமை பொறுப்பு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாலே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டமாக அவருக்கு தலைமையிலிருந்து தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த செயல்பாட்டில் தான் தீர்மானம் 2 இந்தியாவிற்கும் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்கள் மற்றும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மசூதி மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. தமிழக சிறைச்சாலைகளில் பல்வேறு வழக்குகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை மத வேறுபாடுகளை அனைவரையும் விடுதலை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4 திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 ஆண்டுகளில் நிர்வாகத்தன்மை குறித்தும் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை ஆதரிப்பது, யாருடைய ஆட்சி மத்தியில் இருந்தால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நலமாக இருக்கும் என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் யாருடன் கூட்டணி என்பதை ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இங்கே நடக்கின்ற இந்த செயற்குழுவில் தலைவர் அவர்களுடைய தீர்மானத்தை செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது என்று தீர்மானம் சொல்லியிருக்கிறார்கள். நடைபெற இருக்கின்ற தேர்தலாகப்பட்டது எப்படி இருக்கும், யார் வர வேண்டும் மத்தியிலே என்பதை தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதைப்போல இன்றைய கால சூழலில் திமுக அரசினுடைய ஆட்சி முழுக்க ஊழல் ஆட்சியாக இருக்கிறது, மக்கள் ஆட்சியாக இல்லை. 502 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு, பால் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு என்று அனைத்து கட்டணங்களும் உயர்ந்திருக்கிறது. மக்களால் வாழ முடியவில்லை. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை திமுக அரசு.
அதை போல எந்த ஒரு நலத்திட்டங்களும் திமுக அரசால் நடைபெறவில்லை. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக செய்திருந்தார். இவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சி காலத்திலே. அதில் ஒன்று ரெண்டு சொல்லலாம் என்று சொன்னால், ஏழை எளிய மக்கள் உணவருந்து செல்ல ₹1 ஒரு இட்லி, அதை போல ₹5 சாப்பாடு கொடுத்த அம்மா உணவகங்கள் முழுமையாக மூடப்பட்டு விட்டது. அம்மா கிளினிக் முழுமையாக மூடப்பட்டு விட்டது. அதேபோல் அம்மா காலத்திலே கொண்டு வரப்பட்ட காப்பீட்டு திட்டமும் சரியாக நடைபெறவில்லை. இப்படி அனைத்து துறைகளிலும் ஊழலும் லஞ்சமும் நிறைந்திருக்கிறது. எல்லா வகையிலும் ஊழல் ஆட்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. மக்கள் மத்தியிலே அதிருப்தி இருக்கிறது. வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இதை மக்கள் தெரிவிப்பார்கள். ஆகவே இந்த ஆட்சியிலே தமிழ் மாநில முஸ்லீம் லீக் யாரை ஆதரிப்பது என்பது முழு செயற்குழுவும் சென்னையிலே கூடி தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் சென்னைக்கு வந்து சென்னையிலே நிர்வாக குழு கூட்டத்திலே முடிவெடுத்து அதன் பின்னால் அதை அறிவிப்பதாக தீர்மானத்திலே நிறைவு செய்திருக்கிறோம். அதைப்போல சிறுபான்மை மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் திமுக அரசால் நடைபெறவில்லை. இப்பொழுது நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள், NIA போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் சிறுபான்மை மக்களை துன்புறுத்துகிறது. யாரோ ஒருவர் இருவரை பிடிப்பார்கள், அவரிடமிருந்து ஒரு செல்போனும் ஒரு லேப்டாப்பும் எடுத்துக்கொண்டு போவார்கள். அவரை பயங்கர தீவிரவாதி போல சித்தரித்து பிடித்து கொண்டு போவார்கள். அவரை பார்த்தார், மறுநாள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவராக இருப்பார். அவரை இவர்கள் தீவிரவாதியாக சித்தரிப்பார்கள். பல கோணங்களிலே இந்த தீவிரவாதங்களை முழுமையாக நடத்துவதே ஆளுகின்ற அரசுதான் என்கின்ற சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்பதற்காக மத்தியிலே ஆளுகின்ற அரசு சிறுபான்மை மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் காரணமாக NIA போன்ற நிறுவனங்களை ஏவி விட்டு செயல்படுகிறதா என்ற சந்தேகமும் வருகிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் சிறுபான்மை மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணி வாக்களிக்க வேண்டும். மத்தியிலே பாஜக ஆட்சி இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்பது இருக்காது என்பதை மோடி அரசு நிறைவேற்றி இருக்கிறது. மோடி அரசு முழுமையாக வெற்று கூச்சலாக இருக்கிறது. 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 10 ஆண்டு காலத்தில் விலைவாசி தான் கூடியிருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார். எங்கேயும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வரவில்லை. அதை போல பண மதிப்பிழப்பீடை செய்தார். அதனால் ரோட்டுக்கு வந்தவர்கள் ஏழை எளிய மக்கள்தான், அம்பானியோ அதானியோ போன்றவர்கள் அல்ல. ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. பாராளுமன்ற தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கேட்டுக்கொள்கிறது. சார், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சீட்டு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்களும் சேர்ந்து வேலை செஞ்சு ஆதரவு கொடுப்பீங்களா? இல்லை ராஜ்யசபா எப்படி ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சீட்டு கேட்குறோம். எங்கள் சமுதாயத்திலிருந்து அதுக்காக நிற்கக்கூடியவங்க இருக்காங்க, மக்களுக்காக செயல்படக்கூடியவங்க. அதனால குறைந்தபட்சம் ஒரு 2 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக கேட்குறோம். எந்தெந்த தொகுதி கேட்குற மாதிரி சார்? சென்னையில் ஒரு தொகுதி கேட்குறோம். அதே போல் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள தொகுதி மயிலாடுதுறை, இந்த தொகுதியை கேட்குறோம். நன்றி.